வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பிரிஜி. இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் இருக்கும் திரைப்படம் நூறுசாமி படத்தின் திரையமைச்சரம். இந்த திரைப்படத்துல கணவன் இழந்த மனைவி இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கவே கூடாதா, பண்ணக்கூடாதா, அப்படி அந்த ஊர் மக்கள் ஒத்துப்பாங்களா, ஒத்துக்க மாட்டாங்களா, இல்லை நமக்கு பிறந்த ஆம்பளை பசங்களே நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இந்த கிராமத்து மக்கள் ஒத்துப்பாங்களா, இது பண்றது நடக்குமா நடக்காதா, என்னன்னு கேட்குறீங்க? கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த திரைப்படம் படமாக்கி நமக்கு 2 ஹவர் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணிக்காங்க. இந்த திரைப்படம் உண்மையே நல்லா இருக்கா? இந்த படத்தோட கதை என்னன்னு தான் பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்துல விஜய் ஆண்டனி, அஜய், முனிஷ்காந்த், அருள்தாஸ், கருணாஸ், பாலா சக்திவேல், சுவாசிகா மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் நூறுசாமி. இந்த திரைப்படத்தோட இசை பாலாஜி ஸ்ரீராம். இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் சசி. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். இந்த படத்தோட கதை, அதாவது கதாநாயகி கல்யாணம் ஆயிடுது. ஆனா 2 ஆண் குழந்தைங்க இருக்கு. அவரோட கணவன் திடீர்னு எதிர்பார்க்க விதமா இறந்துடுறாரு. அந்த ஒரு குடும்பத்தில் சின்ன வயசுலயே குழந்தையா இருக்கும்போது ஒரு கணவன் இறந்துட்டானா அந்த மனைவி எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் 2 ஆண் குழந்தையை கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்களும் அந்த குழந்தை மேல அளவுக்கு அதிகமான அன்பு. அவங்கள வெளியூர்ல போய் அவங்கள அனாதாசில கூட சேர்க்கணும்னு முடிவு பண்ணாங்க, படிக்கிட்டு வரும். ஆனா பையங்களும் பிரிய மாட்டாங்க, அம்மாவும் பிரிய மாட்டாங்க. அப்படி ஒரு பையங்க மேல அவ்வளோ சென்டிமெண்ட். 2 குழந்தைங்க அவங்க அம்மா மேல நல்லா பாசம். ஆனா அவங்க அம்மாவுக்கு 2வது கல்யாணம் கட்டிக்கணும், நம்மளும் மற்றவங்க மாதிரி மருதாணி வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்கு. ஏன்னா இறந்தது சின்ன வயசு, ஒரு 26 வயசுலயே கல்யாணம் இறந்துடுறாங்க. அந்த 26 வயசுலயே அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்குள்ள அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு ஆசைகள் எப்படி இருக்கும்? அந்த ஆசைகள் யாரா இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமையிலேருந்து பாருங்க. என்னதான் நமக்கு பசங்க நம்ம கூட இருந்தாலும் மனசு ரீதியாகவும் நம்ம தனியா விட்டு நம்ம கிட்ட நம்மளோட கஷ்டத்தை சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லையே. அது கண்டிப்பா ஒரு கணவனால மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நம்ம சொல்ல முடியும். அதாவது உண்மையான அன்பு இருக்கவங்க கிட்டவும் பாசம் இருக்கவங்க கிட்டவும் அதை நம்ம கொட்ட முடியும். ஆனா அதை கொட்டுறதுக்கு உண்டான அந்த அன்பு பாசத்தை கொட்டுறதுக்கு இவர்கிட்ட கணவன் இல்லையே. ஆனா மற்றவங்களை பார்த்து அதே மாதிரி நம்ம பண்ணணும்னு ஆசை இருக்கு. ஒரு இடத்துல கூட பாலா சக்திவேல் கிட்ட சொல்லுவாங்க, சாவர வரைக்கும் பென்ஷன் வாங்கணுமா, சாவர வரைக்கும் நான் பென்ஷன் வாங்கினே தான் இருக்கணுமா, ஏன் நான் இடையில பென்ஷன்லாம் வாங்க நிறுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் இப்போ நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா ஒரு மனுஷன் சாவர வரைக்கும் பென்ஷன் கொடுப்பாங்க, இடையில வேற ஒருத்தர் அதாவது விதவை பென்ஷன், ஓகேங்களா. ஸோ அவங்க இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் கணவன் இல்லாத போது இவருக்கு சின்ன வயசுலேயே இறந்துட்டு சொல்லிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த ஊர் மக்கள் இருக்க தலைவருங்க இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் உன் பசங்களை நான் வளர்க்குறேன், உன் பசங்களோட படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட தவறான முயற்சிகளை பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி எறிவாங்க. ஆனால் பசங்களும் வளர்ந்துடுறாங்க, நல்லா செட்டில் ஆகிடுறாங்க, பெரிய பெரிய ஜாப்லாம் செட்டில் ஆகிறாங்க. ஆனால் திடீர்னு பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க, அதாவது அந்த கதாபாத்திரம் அஜய் அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்ககிட்ட நான் இன்னொன்று கல்யாணம் உங்க அம்மா பண்ணிக்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு அந்த ஊர்ல இருக்கிற வாத்தியார் அருள்தாஸ் சொல்லுவாரு. அவருக்கு ஹீரோக்கு கோபம், உன் மூஞ்சி போய் கனாலே பாத்தியா. ஏன்னா இவங்க வேலை செய்யற இடத்துல விதவையாக தொட்டு பாஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்யும் போது பாஸ்போர்ட்டை ஒருத்தவங்க விசாரித்து போறாங்கன்னா சந்தோஷமா கொடுத்தப்படும். இவ விதவை விதவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவகிட்ட வாங்கறதுக்கே அப்படி யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். அதனால இங்கே வேலை செய்யும்போது மட்டும் பொட்டு வச்சுக்குவானவாங்க. அந்த மாதிரி எங்கள் பையன்காரன் பார்த்துடுறான், உன் மூஞ்சி போய் கனலையில் பார்த்தியா அப்படி சொன்னோடனே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கே இதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு சாப்பாடெலாம் தட்டி விட்டு போயிடுறான். ஆனால் போய் கொஞ்சம் சில மாதங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா தனிமையாக இருந்தால் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆனவன், அதாவது கல்யாணம் ஆன ஒரு பெண் என் கணவன் இறந்து போயிட்டான்னா விதவை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அது ஒன்றும் புதுசு இல்லை, ரொம்ப வருஷமா காட்டியிருக்காங்க. ஆனா இந்த திரைப்படத்துல அப்படி இல்லை. இந்த திரைப்படத்துல அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு பிறந்த பசங்க
அவங்களுக்கு ஒரு அப்பாவை தேடி, எங்கள் அம்மாவுக்கு ஒரு கணவனை தேடி கல்யாணம் கட்டி வைக்கிறாங்க. ஆனால் ஊர் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. கதாநாயகியோட தங்கச்சி ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்னென்னமோ பண்ணுவாங்க. கல்யாணம் நடந்ததா இல்லையா? இதால ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் அந்த கிராமத்தில். இந்த திரைப்படத்தில் என்ன ஒரு இதுன்னா, இந்த திரைப்படத்தில் விஜய் ஆண்டனி செகண்ட் ஹாஃப் தான் வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இவங்களே தான் வருவாங்க. இந்த திரைப்படத்தில் செகண்ட் ஹாஃப் தான் விஜய் ஆண்டனி. அந்த விஜய் ஆண்டனி சீனு, காதல் காட்சிகள், நடக்கிற சம்பவங்களை, அவர் பேசுகிற இந்த காமெடி தரமான சீன்ஸு, கிராமத்திலேயே இருந்த மாதிரியே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. முகத்தில் நடிப்பு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல இவங்களோட காதல் காட்சிகள் காட்டும்போது சில சீன்லாம் நமக்கு வந்து கண் வந்து தண்ணி வர மாதிரி சீன்லாம் இந்த படத்தில் இருக்குது. ரொம்பவே நல்லா இது பார்க்க. நான் திரைப்படத்தை பார்க்கும்போது பார்க்குற உட்கார ஆடியன்ஸுக்கெல்லாம் பெண்கள் வந்து அழகாங்க. அப்படிப்பட்ட ஒரு சீன் ரொம்ப இந்த திரைப்படத்தை நல்லா நடிச்சிருக்காங்க. அஜய் கதாபாத்திரம் ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. அவர் ஏற்கனவே நடிச்ச 2 திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தில் ரொம்பவே அழகாக நடிச்சிருக்காரு. அதாவது அந்த முந்தைய திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்பவே அழகாக நல்லா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி திரைப்படத்தோட வந்து மெயின் உண்மை சம்பவம் இந்த கிளைமேக்ஸில் வந்து, அதாவது ஏன்னா என்னடா இது மகனு, அதாவது என்ன சொல்றது, அம்மாவுக்கு நம்மளே யாராவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. நான் கிராமத்தில் நடந்த உண்மை கதை, அந்த உண்மை கதையை கிளைமேக்ஸில் வந்து அந்த 2 பசங்க உண்மையான கதாபாத்திரத்தை காட்டுறாங்க. உண்மையான அந்த பசங்க. அதே மாதிரி கதாநாயகன் 40 வயசுக்கு மேலே ஆகியும், அதே மாதிரி கதாநாயகி 42 வயசு ஆகியும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறது, அவங்களோட கதாபாத்திரத்தையும் அந்த கிராமத்தில் வந்து உண்மையாக காட்டிடுறாங்க. எதிர்பார்க்காம வந்து இந்த கோயிலில் தான் இருந்தது. அதை வந்து அந்த கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை கிளைமேக்ஸில் அதை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தோட இது விஜய் ஆண்டனியோட இதுவும் கதாநாயகியோட ஃபோட்டோவையும் மற்ற 2 பசங்களோட ஃபோட்டோவையும் இதில் காட்டுறாங்க. ஏன்னா உண்மை சம்பவத்தை எந்த விதமான மாற்றம் பண்ணாமல் அழகாக ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணிக்காங்க. நல்லாவே இருக்குது படம். ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சசி டேரக்டர் வந்து எப்படி பண்ணுவார், அவர் நல்லா எந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு படங்கள்லாம் ஓடிக்குன்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய படம் கண்டினியூவாக ஹிட்டான படம் தான் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த திரைப்படமும் அவரோட கேரியரில் கண்டிப்பாக வந்து ஹிட்டு தான். 100 சாமி. மெயின் வந்து இந்த திரைப்படத்தில் எல்லாரோட நடிப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. கதாநாயகி நடிப்பு சொல்லவே தேவையில்லை. அதுவும் மெயின். 2வது நிறைய சீக்வன்ஸ் நம்ம அலரமாக செய்யணும். 2வது யூடியூப் மீடியா எந்த அளவுக்கு வந்து பாப்புலர் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு யூடியூப்பை பார்த்து பயப்படுறாங்க, மீடியாவை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் நல்லா காட்டியிருப்பாங்க. ஏன்னா கதாநாயகனோட காதலிக்கிற பொண்ணு அவங்க அப்பா அம்மா வந்து யூடியூப் இது. ஸோ அவங்க வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு கண்டென்ட் வச்சே பேசுவாங்க. அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா இருக்கும். அவங்க சீன்ஸை ஒரு மெயினாக கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. பிரமாதமான சீன். அதெல்லாம் நீங்கள் வந்து படம் பார்க்கறது தேட்டர் நல்லாயிருக்கும். அந்த சீனை நீங்கள் தேட்டரை பார்த்து அந்த கதை தெரிஞ்சிங்க. எல்லாமே நான் சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு படம் பார்க்கறதுக்கு எந்த விதமான சுவாரஸ்யமான சீன்ஸுக்கு எதுவுமே இருக்காமல் ஆகிடும். ஸோ நல்லா இருக்குது இந்த படத்தில் வந்து. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். உட்காந்து சாப்பிட்ற சீனை கொஞ்சம் அழகாக காட்டியிருப்பாங்க. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆகிறப்ப ஒரு சீன்ஸ் இருக்கும். அந்த சீனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் தேட்டரில் போய் அருமையாக பாருங்கள், ரொம்ப ரசித்து பாருங்கள். திரைப்படத்தை வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் செட் ஆகுமா கேட்டால் எல்லா ஆடியன்ஸுக்குமே இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக நல்லா செட் ஆகும். இந்த வாரம் தேட்டர் ரிலீஸ் ஆன திரைப்படம் 100 சாமி. இந்த திரைப்படத்தை வந்து யாரும் வந்து மொபைல்லையும் மற்ற இடத்துலையும் பார்க்காம ரொம்ப அழகாக வந்து தியேட்டரில் போய் இந்த திரைப்படத்தை பார்த்து, நான் சொன்ன துறைமுகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்ட்டு ஞாபகமாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தையும் நல்லா வந்து பதிவு பண்ணுறங்க. மறுபடியும் சந்திப்போம்.